ஸ்பானிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குது ஈட்டிஎன்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. அது 1959 அதை வந்து தொடங்குறாங்க. எஸ்காடிடா அஸ்காடுசுனா அப்படின்றது அதனுடைய விரிவாக்கமான பெயர். இது என்னன்னா 1959 2018 வரை ஏறக்குறைய 59 வருடங்கள் இயங்கிய ஒரு தீவிரவாத அமைப்பு. ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து கலாச்சார பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துக்கு பண்ணாலும் போக போக அது ஆயுத போராட்டமாக மாறிடுச்சு. இது வந்து வடக்கு ஸ்பெயினுக்கும் தென்மேற்கு பிரான்ஸுக்கும் நடுவில் வந்து பாஸ்க் அப்படின்னு ஒரு நாட்டை நிறுவுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுறாங்க. இது வந்து 2 நாட்டு அரசாங்கத்துக்குமே மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த அமைப்பை முற்றிலுமாக தடை செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணுறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 2008 ஒரு பிரெஞ்சு போலீஸ்காரர் வந்து படுகொலை செய்யப்படுறார். அதுலேருந்து என்ன ஆகுது, யூரோப்பு, அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் இவங்க எல்லாமே வந்து இந்த அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்புன்னு தடை செய்கிறாங்க. இப்போ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இப்படி வந்து ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பை ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் உமன், மோனிகா அப்படின்ற ஒரு போலீஸ் உமன் என்ன பண்ணாங்க, அந்த குரூப்பில் போய் பழக விடுறாங்க. இந்த பழக விட்டதுக்கப்புறம் அந்த உண்மைத்தன்மைகளை வெளியெடுத்து வந்தாங்களா, இல்லை அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்களா, அவங்க சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை.